என்ன அடுப்பத்தை வைக்கணும், தீப்பெட்டி எடுத்தா இந்த சாம்பலை நேற்றுக்கே சொன்னால் அல்ல சொல்லி அதில் அள்ளுங்க. பாசி பருப்பை நல்லா சேர்த்திக்கணும், உடம்புக்கு நம்ம நல்லது. வகுத்தில் இருக்கிற புண்ணாரும் வாய் புண்ணாரும். பாசி பருப்பில் எத்தனையோ நன்மை இருக்குது. இன்றைக்கி பாசி பருப்பில் அலுவா பண்ணிக்கலாம். சாம்பல் அள்ளு பாப்பா, அந்த இடத்துல எடுத்தது நப்பருக்கு ஒரு சாம்பல் இருந்துட்டு போகுது. அடுப்பு பத்தாது. 10 முன்ன பாசி பயிறு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு பாசி பயிறு, நல்லா கருந்தண்ணி ஆகி போச்சு. போதும், 3 தரம் கழிஞ்சு விட்டேன். வெள்ளை துணி மேலே போட்டு தண்ணி உணர்த்திக்கலாம். நல்ல தண்ணி சுத்தமாக வடிச்சிக்கணும். எடுத்து காக்காத்த நல்லபடி உணர்த்தி எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாத. அந்த பக்கம் ஒரு பரட்டு, இந்த பக்கம் ஒரு பரட்டு பரட்டுனா இந்த பாசி பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கிடுச்சு பேர் வேட்டி. இந்த வர வேட்டி இழுத்துக்கிடுச்சு பேர். சரி, இதுக்கு மேலே அள்ளிக்கலாம். பல ஆகிடுச்சு. பாசி பயிறு சுத்தம் பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடு. அன்னாடு மழை வருது. நெய் 2 ஸ்பூனு, நெய் நல்லா உருவிட்டு. நெய் நல்லா சூடாகிடுச்சு. சுத்தம் பண்ணி வச்ச பாசி பருப்பு கொட்டிக்கலாம். நல்ல நெய்யிலேயே பொரித்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பு ஈரமாக இருந்தால் எப்படி பொரியும்னு கேட்பீங்க. அது அப்படியே பொரிஞ்சிக்க.
பாசு போயிரு பாரு, சூடார வெடிக்குது பாரு. பாப்பா வீட்டு வச்சு பால் ஒரு காரட்டு எடுத்துட்டா. பாசி பருப்பு நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. இதுக்கு மேலே பாலை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே விட்டா கலர் மாதிரி போயிடு. இதுக்கு மேலே பாலை ஊற்றிக்கலாம். ஊத்தாயா? ஊத்து. ஒரு காரட்டு பால். காய வச்ச பால் வேணாலும் ஊற்றலாம், பச்சை பால் வேணாலும் ஊற்றலாம். நான் பச்சை பால் தான் ஊற்றிருக்கிறேன். பாலை காரட்டு ஊற்றி அரைத்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டு. இப்படி அகலமான பாத்திரத்தில் வச்சுங்க, நின்று பொங்கும். நல்லா வேகட்டு. நெய்யில் பொரித்து போட்டால் சீக்கிரம் வந்து போயிடும். நல்ல ருசி இருக்குது. போது இறக்கலாம். முக்கால் பாகம் வந்துக்கிடுச்சு. மேலே இறக்கலாம். கொட்டி ஆட்டிக்கலாம். நான் கல்லில் ஆட்டுறதுனால சூடாக போடுறேன். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஆற வச்சு போடுங்க. ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். தண்ணி தெளித்து நல்லா நெவுன்னு ஆட்டிக்கலாம். பாசு பேர் நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இந்த அளவுக்கு மஞ்சா போதும். வலிச்சு எடுத்துக்கலாம். கையில் வெட்டில் பாருதா. பாசி பருப்பு ஆட்டிகிட்டு வந்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிக்கிடுச்சு. நெய் ஒரு பூணும். உடச்சி வச்ச முந்திரி பருப்பு 30. கலர் மாறாத இருக்கும். கத்திரி பக்கத்தால் வச்சுக்கலாம்.
நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காயை 1/2 கப்பு. இதையும் நல்லா நெய்யிலே பொரிச்சுக்கலாம். தேங்காய் பொரிஞ்சுக்கிடுச்சு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுக்கண்ணே. ஒரு ஸ்பூன் நெய், ஆட்டி வச்ச பாசி பருப்பு போட்டுக்கலாம். இந்த ஆப்பக்கரண்டி இருந்தால் பிடிக்குது. அதை கரண்டி எடுத்த பாப்பா. நல்ல நெய்யிலேயே வணங்குது. சாமி பார்க்கண்டா தப்பலாம் லூசு. மறுபடி கேரட்டு பால். நல்லா இந்த பால்லையும் வேகணும். பாலை ஊற்றி நல்லா வேவிட்டு நல்லா கொதிச்சு வேவிட்டு. கண்ணே அந்த சர்க்கரையை கட்டு. 2 கப்பு சர்க்கரை கடிச்சாமி. 2 கப்பு பாசி பயிறு, 2 கப்பு சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய். நினைக்கிட்டே சாமி. சர்க்கரை போட்டு நல்லா சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பொங்கல் 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 கமன மணக்குது பாரு. ஏலக்காய் போட்டது பச்சை பயிறு அழுவா. கிளறிக்கிட்டே இருக்கணும், இன்னும் அடிப்பிடிக்கும். சர்க்கரை நல்லா நல்லா வேகணும். சர்க்கரை நல்லா சுண்ட சுண்ட மனம் பாரு எப்படி மணக்குது. நல்லா மணக்குது. நல்லா வெந்து போச்சு. இதுக்கு மேலே நெய்யில் பொரிச்சு வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பு இதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுக்கணும், போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரிக்கலாம். அழுவா ரெடி, இறக்கலாம். பாசி பயிறு அழுவா ரெடி, வாங்க சாப்பிடலாம்.
சாமி. தெரியாதுங்க, இன்னைக்கு வேலைக்கு நேரம் ஆகி போச்சு. நீங்கள் சாப்பிடுங்க. அருமையாக இருக்குதுங்க. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. ஏன் சாமி எனக்கு சுடுதாயா? பூனங்காயா? அங்கே ஒன்றும் இல்லை திங்கிறதுக்கு. பாப்பா நீ அங்கே போய் சாப்பிடு. கப்பை கொடு சாமி. சோறு ஆகும்டா பாங்க. போதும் அல்லாதுக்கு ஆள் கொஞ்சம் கூட. சரியாயா. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். பார்க்கலையே சாப்பிட்லாம்னு தோணுது. நல்லா மடக்குது. அதான் அதான் அழுவ அவ்வளோ ஒரு அருமையை மடக்குதுறப்பா. பாசு பேர் அழுவ அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. பாசு பேர் அழுவ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உடம்புக்கு நம்ம நல்லது. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி கிடையாது? சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாமி. குழந்தைய பாரு நல்லா விரும்பி சாப்பிடுது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. இந்த ஒன்று கொஞ்ச நாள் போடுறேன். சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் கடலை உடைக்கிறது இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவான்னு தானே. இன்னும் கொஞ்சம் போடுறேன். உழுவுது. அது வந்து உழுவுது. அது 2 எறும்பு தின்னுட்டு. கால் மேலே தான் எறும்பு எழுதாயா? நம்ம எறும்பில் தான் இருக்கிறோமே. இருக்கணும்.